பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த நாள் ஏகாதசி. அதிலும் வைகுண்ட ஏகாதசி மிகச் சிறப்பானதாக போற்றப்படுகிறது. மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் இந்த ஏகாதசி மோட்ச ஏகாதசி, முக்கோடி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வைகுண்ட வாசம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஏகாதசி என்றால் 11. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் மற்றும் மனம், இந்த 11ஐயும் பெருமாளிடம் ஒப்படைப்பதே ஏகாதசி விரதத்தின் உண்மை பொருள். வைகுண்ட ஏகாதசி அன்று ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட வைணவ கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுகிறது. சொர்க்கவாசல் என்பது அகங்காரம், ஆசை, கோபம் ஆகியவற்றை விட்டு இறைவனிடம் சரணடைவதை குறிக்கும் ஆன்மீகச் சின்னம். இந்த விரதத்தை மேற்கொள்வோர் முன்னாள் தசமியில் ஒருவேளை உணவு உண்டு ஏகாதசி அன்று உண்ணாமலும் உறங்காமலும் நாராயண நாமத்தை ஜபிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று துளசி தீர்த்தம் அருந்தி பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஒரே வைகுண்ட ஏகாதசி விரதம் ஆண்டு முழுவதும் செய்த பல விரதங்களுக்கு சமமான பலனை அளிக்கும்.